நம்ம உடம்புக்கு புரோட்டீன் அவசியம், கரெக்டு. ஒவ்வொரு வேளை உணவிலையும் புரோட்டீன் இருக்கணும், கரெக்டு. அதுலேயும் காலை, மதியம், இரவு அப்படின்னு ஒவ்வொரு வேளை உணவுலையும் கம்ப்ளீட் புரோட்டீன் இருக்கணும். இது கரெக்டா? இது அவசியமா? சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு புரோட்டீன்னா என்ன? புரோட்டீன் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு தேவைப்படுற ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட், அதாவது ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து. இது எதனால் ஆனது அப்படின்னா, எப்படி முத்து மாலையில் ஒவ்வொரு முத்தா கோத்து முத்து மாலை கிடைக்குதோ அதே மாதிரி அமினோ ஆசிட்ஸ் ஒன்றொன்னா சேர்த்து கிடைக்கிறது தான் புரோட்டீன். இந்த அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது மொத்தம் 20 இருக்குது. இதை ரெண்டாக பிரிக்கலாம். நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு. நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னா நம்ம உடம்பால் உருவாக்கி கொள்ள முடியும். எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னா நம்ம உடம்பால் உருவாக்கி கொள்ள முடியாது. அது உணவின் மூலமாக தான் நம்ம எடுத்துக்கணும். அது என்னென்ன அப்படின்னா ஹிஸ்டிடின், ஐசோலியூசின், லியூசின், லைசின், மித்தியோனைன், ஃபினைல் அலனைன், த்ரியோனைன், ட்ரிப்டோஃபான் அண்ட் வேலன். இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் ஒரு உணவில் இருந்தது அப்படின்னா அந்த உணவானது கம்ப்ளீட் புரோட்டீன் உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கரெக்டு தானே? நம்ம உடம்பால் உருவாக்க முடியாத அமினோ ஆசிட்ஸை உணவின் மூலமாக தான் எடுத்துக்கணும். இங்கே தான் நம்ம கவனிக்கணும். நம்ம உடம்புல அமினோ ஆசிட் பூல் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் புரோட்டீன் இருந்தது அப்படின்னா அது செரிமானத்துக்கு அப்புறம் அது அமினோ ஆசிட்ஸாக உடஞ்சி இந்த பூலுக்கு தான் போகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு உருவாக்குற அமினோ ஆசிட்ஸும் இந்த பூலுக்கு தான் போகும். எப்பெல்லாம் நம்ம உடம்புக்கு புரோட்டீன் தேவைப்படுதோ அப்பெல்லாம் இந்த பூல்லேருந்து அமினோ ஆசிட்ஸை எடுத்து புரோட்டீனை உருவாக்கிக்கும். ஸோ காலை, மதியம், இரவு உணவில் புரோட்டீன் இருந்தது அப்படின்னா இது எல்லாமே அமினோ ஆசிட்ஸாக உடஞ்சி பூலுக்கு தான் போகும். அதனால் ஒவ்வொரு வேளை உணவும் கம்ப்ளீட் புரோட்டீன் உணவாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு மதியம் சாதத்தில் லைசின் அப்படிங்கிற எசென்ஷியல் அமினோ ஆசிட் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஈவினிங் சுண்டல் சாப்பிட்டீங்க அப்படின்னா லைசின் அப்படிங்கிற எசென்ஷியல் அமினோ ஆசிட் அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவைப்படுற லைசின் சாதம் மூலமாக கிடைக்காட்டிக்கணும், சுண்டல் மூலமாக நமக்கு கிடைச்சிடுது. அதனால் வெஜிடேரியன்ஸ் ஒரே உணவுலேயே கம்ப்ளீட் புரோட்டீன் இல்லையே அப்படின்னு நினைக்காம ஒரு நாளைக்குள்ளே வெரைட்டி ஆஃப் புரோட்டீன் ரிச் உணவுகளை எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பருப்பு வகைகள், நட்ஸ் அண்ட் சீட்ஸ், முழுதானிய வகைகள், பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், சோயா பொருட்கள். அதே சமயம் அசைவ உணவு சாப்பிட்றவராக இருந்தீங்க அப்படின்னா கவலையே வேண்டாம். ஏன்னா எல்லா அசைவ உணவும் கம்ப்ளீட் புரோட்டீன் உணவு தான்.